திருக்குறிப்பு தொண்டர் இந்த பெரியவரின் ஆடையை எடுத்துட்டு நீர்த்துறைக்கு போறாரு. போய் தோய்க்கலான்னு ஆரம்பிக்கிறாரு. இவர் தோய்க்க ஆரம்பிக்கும் போதே நல்ல வெளிச்சமா இருந்த வானம் இருள் சூழ ஆரம்பிக்குது. மேகமெல்லாம் ஒன்று திரண்டு மழை வரப்போகுதுன்னு காத்தடிக்குது. அந்த அறிகுறியெல்லாம் சொல்லுது. இதை பார்த்ததும் திருக்குறிப்பு தொண்டர், அடடா மழை வரா மாதிரி இருக்கே, இவ்வளோ நேரம் வெளிச்சமா வெளிவாங்கிய வானம் இவ்வளோ கருமேக சூழுது, நாம் சீக்கிரமாக தோச்சி எடுத்துன்னு போய் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா கண்டிப்பாக ராத்திரிக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோமே, வாக்கு கொடுத்துருக்கோமே, பாவம் அந்த பெரியவரை நம்ம குளிரில் நடுங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக துவைக்கிறார். துவச்சி முடிச்சுட்டு இவர் கிளம்பலான்னு பார்க்கும்போது மழை கொட்டுது. இந்த மழை யாரால பெய்யுது? சிவபெருமான் வருண பகவானுக்கு கட்டளை இட்டுட்டார். ஏன்னா திருக்குறிப்பு தொண்டரோட பக்தியை உலகுக்கு காட்ட போறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அவர் பண்ற வேலை தான் இது. அவரோட ஆர்டர் பிரகாரமே வருண பகவான் மழையா சத்தன் சாத்துறாரு. அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் வெள்ளம், எங்க பார்த்தாலும் தண்ணி. இவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆஹா, நம்மளால வீட்டுக்கு போக முடியாது, அந்த பெரியவர்கிட்ட இந்த ஆடையை கொடுக்க முடியாது, அந்த பெரியவர் என்ன பண்ணுவார், இந்த சிவனடியாருக்கு நாம எவ்வளோ பெரிய பொய் வாக்கு கொடுத்துட்டோம், நம்மளால இந்த சிவ தொண்டர்கிட்ட கோபத்துக்கு ஆளாக போறோன்றதை பயந்து போய் என்ன பண்றாரு, இறைவா என்னை மன்னிச்சிடு, அந்த வீட்டில் இருக்க பெரியவருக்கு என்னால் குறித்த நேரத்தில் கொண்டு அவரோட ஆடையை சுத்தம் செய்து சலவை செய்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே தோய்க்கிற கல் மேலேயே தன் மண்டையை ஓடி போய் தலையை முட்டிக்க பார்க்குறாரு ஓங்கி. அப்போது டக்குன்னு அந்த தண்ணி உள்ளேருந்து ஒரு பெரிய கை அவர் மண்டை அடிபடாத அளவுக்கு தாங்குது. உடனே என்னடா இதுன்னு அவர் கண் விடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த கை சிவபெருமானோட கை. அப்படியே கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா அந்த கை மறைஞ்சி வானத்தில் ஒரு பேரொளி தெரியுது. அந்த பேரொளியில ரிஷப வாகன மூர்த்தியாக உமையாளோடு பரமசிவன் இந்த திருக்குறிப்பு தொண்டருக்கு அற்புத காட்சி அளிக்கிறார். இந்த காட்சியை பார்த்ததும் பாக்கியம் செய்தேன், என்ன பேர் பெற்றேனோன்னு சொல்லி கண் குளிர கண்டு மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் திருக்குறிப்பு தொண்டர். உடனே அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. இறைவா, இந்த மாதிரி சிவனடியாருக்கு நான் கொடுக்க முடியலன்னு சொன்னதும் எல்லா விஷயத்தையும் தன்னோட திருவிளையாடல் மொத்தத்தையும் நான் தான்ப்பா உன்னோட புகழை இந்த உலகுக்கும் எடுத்துக்காட்ட நான் தான் என் விளையாடலை நடத்தினேன்னு சொல்லி அவருக்கு அருளாசி கொடுக்கிறார். இனி நீ இங்கே இருக்காத, கையிலைக்கு எம்முடனே இருப்பீராக என்று கூறி மறைந்து விடுகிறார். திருக்குறிப்பு தொண்டரும் பல காலம் வாழ்ந்து கைலையில் போய் இறைவனடி சேர்ந்து விடுகிறார். இதுதான் திருக்குறிப்பு தொண்டரின் அற்புத வரலாறு. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.